ரஹ்மான் சாரோட தான் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் மின்னலையோடைய கதையை ஃபஸ்ட்டு போய் சார்ட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். பட் ஆப்வியஸ்லி he was very busy, அது முடியல. அண்ட் ஹாரிஸோட நான் ஒரு ஆட் ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். குமுதம்க்கு நானும் ராஜசேகரும் ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணோம். ஸ்ட்ரைட் போய் அங்கே ரஹ்மான் சார் வந்து இல்லை ஐ won't be able to do this nowன்னு சொன்னதுக்கப்புறம் ஹாரிஸ்ட்ட போய் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஹாரிஸோட ஒரு ஃபஸ்ட்டு அழகிய தீயை கம்போஸ் பண்ணோம். ஒரு பியூட்டிஃபுல்லாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஓ மாமா மாமா கம்போஸ் பண்ணோம். வசீகரா கம்போஸ் பண்ணும்போது ஐ நியூ திஸ் இஸ் மை கம்போசர் அப்படின்ட்டு. நாட் தட் தி அதர் 2 songs didn't work for me, but when he touched வசீகரால அது மெதக்கும் something happened to me. அது மெதக்கும். And when தாமரை came in, I brought தாமரை in. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கன்வென்ஷனல் சிங்கரை வச்சு அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். பாம்பே ஜெயஸ்ரீ ரெக்கார்ட் பண்ணலான்னு சொன்னப்போ ஐ வாஸ் stunned by the idea. மின்னலே காக்க காக்க ஆக்சுவலாக ரேனா தேர்தல்மேக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு சாங்லாம் வர பண்ணோம். தில் கோ தும்சே பியார் ஹுவா அதுக்கு தான் பண்ணது. அதுக்கப்புறம் தான் அது வந்து 1-2 இங்கே மாறிடுச்சு. அது இருவிழி ஒன்று வந்து மின்னலே, பட் ஹிந்தியில் வந்து தில் கோ தும்சே பியார் ஹுவான்ற ஒரு சாங் தட் பிகேம் 1-2 அண்ட் காக்க காக்க. ஸோ நிறைய சாங்ஸ் வேட்டையாடு விளையாடு பச்சைக்கிளி முச்சரம் அண்ட் வாரணமாயிரம் வரைக்கும். பட் சம்வேர் அரௌண்ட் வாரணமாயிரம் டைம் ஐ வாஸ் லுக்கிங் டு ஒர்க் வித் ரஹ்மான் சார் ஆன் அ ப்ராஜெக்ட். எனக்கு என்ன நல்லா தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க, ஆஃப்டர் சம்படி கிவ்ஸ் யூ an album லைக் வாரணமாயிரம், நீ எப்படி மச்சான் அவரை விட்டு நீ வந்து வேற எங்கேயோ போன அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க என்கிட்ட. வாரணமாயிரம் மாதிரி ஒரு சாங்ஸ் வாங்க நானும் தான் கேட்குறேன். பட் இட் ஹேப்பன்ட் ஆஸ் அ பேரலல் சார்ட் ஆஃப் திங். நான் சென்னையில் மழைக்காலம் வந்து அந்த டைமில் வந்து செட் பண்ணிக்கிட்டு இது ரஹ்மான் சாரோட பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது. அவரும் பண்ணலான்னு சொன்னப்போ வாட் ஐ ஸ்டார்டட் ஆஃப் இன் லைஃப் வித் ஒரு மணி சார் படங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சி ராஜா சார் வாஸ் ஆல்வேஸ் தேர். ராஜா சார் பட் ஐ ஆல்வேஸ் தாட் அவர் ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டம், அவர் நம்ம கூட ஒர்க் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதையும் நான் வந்து நீதானே பண்ணுவோம் ஐ ஜஸ்ட் வாக்டு அதை உடச்சி தான் அவர்கிட்ட போய் நான் மீட் பண்ணி பேசினேன். அதனால கொஞ்சம் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் ஒரு பிரிவினை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன அறிந்தாலுக்கு மறுபடியும் and the problem is, I mean the best part of the families know each other really well. We're all friends. Our wife ரொம்ப தெரியும், அம்மா ரொம்ப தெரியும். Somewhere everybody else made it together and என்ன அறிந்தால் happened. Now துருவ நட்சத்திரம் பண்ணிட்டாரு. You back to the stream again, right? Absolutely. Yeah. But சும்மா இது வந்து ஒரு விமர்சன கேள்வி இல்லை. நீங்கள் ஃபிலிம்ஸ் பண்ணுறப்போ அஃப்கோர்ஸ் கதை இவங்களுக்குன்னு எழுதலை, அந்த கதை இன்னொருத்தருக்கும் பொருந்துது, அதெல்லாம் தனி. ஆனால் ஒரு நேச்சுரல் அலாய் அப்படிம்பாங்கல்ல, அந்த வகையில் உங்களுடைய நேச்சுரல் அலாய் அப்படின்னு யார் நினைப்பீங்க? 3 செக்மெண்ட்லையுமே உங்களுடைய ஹீரோக்கள், ஹீரோயின்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் லிரிக் ரைட்டர்ஸ். தாமரை okay, அது something about தாமரை. I have worked with Karki and I like Karki a lot, I'm honestly saying, but something about தாமரை ஒரு ப்ரோஸ் இருக்கு அவங்க போயிட்ரியில் which I really like. And அந்த ஒரு சாங் அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக போய் அந்த மியூசிக் போய் சேருது அந்த லிரிக்ஸ். ஸோ தாமரை டு கம் ஃப்ரம் தேர். ஓகே, நீங்கள் படத்தில் யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வேர்டுக்கெலாம் காம்பன்சேஷனாக கம்ப்ளீட்டாக வெறும் தமிழ் வார்த்தைகளை கொண்ட பாடல்கள். And you also discuss with அவங்களோட நீங்கள் நிறைய பேசுவீங்களா பாடல் குறித்து? 100% நிறைய தியரியாக நான் ஃபஸ்ட் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருவேன். ஷி won't ரைட் இல்லாட்டி ரொம்ப பிஸி நாளன்னைக்கு ஒரு சாங் ஷூட் பண்ணணுன்னா கூட இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பாடல் இந்த படத்தில் எதுக்கு இருக்குது, எங்கே இருக்குது, என்ன அர்த்தம், என்ன தியரி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் நிறைய எழுதியிருப்பேன். ஸ்கிரிப்ட்லேயே இந்த சாங்ஸ் இருக்கும். இட்ஸ் நாட் ஒரு லவ் சாங், நம்ம ஏற்கனவே பேசுவோம் லவ் சாங் சொல்லிட்டு ஐ டோன்ட் மூவ் ஆன். அந்த லவ் சாங்க்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஸ்டோரி டெல்லிங், அந்த ஸ்டோரி இருக்கும், அதில் பேப்பர்லேயே இருக்கும். எனி ஸ்கிரிப்ட் யூ டேக். இப்போ ரீசெண்டாக ஒரு பார்ட்டி சாங் சார் கூட பண்ணோம், அதுலேயே ஒரு மூட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன் நான் ஆக்சுவலாக. ஸோ தெர் இஸ் அ தியரி, அதுக்குள்ளே ஏன் அந்த சாங் இருக்குன்றது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இங்கிலீஷில் நிறைய லிரிக்ஸ் அவங்களுக்கு எழுதி கொடுப்பேன். இதுதான் இந்த ஃபீல், இதுதான் அந்த மூட் என் மைண்டில் இருந்து நான் எழுதியிருக்கேன் அப்படி. ஷி won't translate. அது அவங்க இன்ஸ்பிரேஷன் அவங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு 8 பல்லவி ஒரு 8 சரணம் மினிமம் கொடுப்பாங்க. அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. Behind Notes Master Inspirers with Director Gautam Vasudev Menon. Title sponsor Dr. Sri Varma. ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். And GT Holidays, South India's #1 travel brand.